இந்த ஒரு SEO மிஸ்டேக் உங்க சைட்ல இருந்தா இதை உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் நிறைய வெப்சைட் ஆடிட் பண்ணும்போது காமனான நிறைய மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணுவேன். ஆல்ரெடி 3 மிஸ்டேக் ப்ரீவியஸ் வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன். இது 4வது ரொம்ப முக்கியமான காமன் மிஸ்டேக். இது 90% ஆஃப் வெப்சைட்ல இருக்கும். ஆனா நிறைய பேர் அது நோட்டே பண்றது இல்ல. அது என்ன மிஸ்டேக்னா, ஒரு பிசினஸ்க்கும் ஒரு பிரைமரி கீவேர்ட்னு இருக்கும். அந்த கீவேர்டை பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு செப்பரேட் லேண்டிங் பேஜ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிசினஸோட பிரைமரி கீவேர்ட் CRM சாஃப்ட்வேர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கீவேர்டு ஹோம் பேஜ்ல இருக்கும். இதுக்கு செப்பரேட் லேண்டிங் பேஜ் எழுதிருப்பாங்க. ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். அதே மாதிரி லேண்டிங் பேஜ்லயும் சிமிலர் கண்டென்ட் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, இந்த கீவேர்டுக்கு இந்த 2 பேஜுமே ரேங்க் ஆகாது. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பிரைமரி கீவேர்டுக்கான லேண்டிங் பேஜ்ல தான் ஃபுல் எஃபெக்ட் போடுவீங்க. லைக் இன்டர்னல் லிங்க் கிரியேட் பண்ணிருப்பீங்க, பேக் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க, கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த பேஜ் ரேங்க் ஆகாது. அந்த அதர் சைட் ஹோம் பேஜுக்கும் அந்த கீவேர்டோட வெயிட்டேஜ் இருக்கும். ஹோம் பேஜ் யூசுவலா வெயிட்டேஜ் இருக்கிறதுனால அந்த கீவேர்டு அதுக்கு ரேங்க் ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கும். நீங்க லேண்டிங் பேஜ் அந்த பிரைமரி கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும்னு உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டோ இங்க போட்டுட்டு இருப்பீங்க. சோ உங்களுடைய பிரைமரி கீவேர்டுக்கு இண்டிவிஜுவல் லேண்டிங் பேஜ் இருந்தா ஹோம் பேஜோட டைட்டில் ஜெனரிக்காவும் ஹோம் பேஜோட கண்டென்ட்டோ ஜெனரிக்கா இருக்கணும். அது வந்து அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீஸோ ரிலேட்டடா இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா 2 பேஜுமே அந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகாது. சோ உங்களுடைய பிசினஸோட பிரைமரி கீவேர்டுக்கு தனி லேண்டிங் பேஜ் இருந்தா ஹோம் பேஜ் அது கூட கான்ஃபிளிக்ட் ஆகாத மாதிரி ரெடி பண்ணுங்க. இந்த மிஸ்டேக் 90% ஆஃப் சைட்ல இருக்கு. இதை உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் பிரைமரி கீவேர்டுக்கான கரெக்ட் லேண்டிங் பேஜ் ரேங்க் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு क्वेश्चन வந்திருக்கும், பிரைமரி கீவேர்டுக்கு ஹோம் பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணலாமா இல்ல தனி லேண்டிங் பேஜ் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. இதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா சொல்றேன்.